ஹை ஃப்ரெண்ட்ஸ், தி குட் விச் ட்ராமாவோட 11வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். சாங் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சின்சியராக உங்களை லவ் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதான் என்னால் ஏற்றுக்க முடியல. உங்களை தடுக்கிறதுக்காக ஏதாவது சொல்லலான்ட்டு பார்த்தேன். அப்போ எனக்கே தெரியாமல் உண்மை வெளில வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னது உண்மையா? நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் நம்பணும்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்பாரு. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சாங் பக்கத்தில் இருக்கிற கம்பியில் இடிச்சிட்டு இருக்கவும், இங்கே நிற்காதீங்க, இது டேஞ்சர் ஜோன்னு பக்கத்தில் தள்ளி விடுவாங்க. மூச்சினுக்கு சண்டே இதெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்பவே டச்சிங்காக இருக்கும். டூஹியோட வீடியோ காட்டி இதில் உள்ள என்னோட கண்ணை பாருங்க, டூஹி எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணி பார்க்குறான்றத பாருங்க. டூஹி இந்த கண்களால் தான் உங்களை லவ் பண்ணா. எனக்கு தெரியும் நீங்கள் இது எல்லாத்தையுமே ஏற்றுக்க மாட்டீங்கன்னு. ஆனால் டூஹி, இல்லை எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குன்றதால தான் இது எல்லாமே நடந்துச்சு. நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? தயவு செய்து புரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. சண்டியோட கண்ணை பார்க்கும்போது ஊஜனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிரும். சாங் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, நான் உங்களை அப்புறமா பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த புள்ள உண்மையாகவே நம்மளை லவ் பண்ணுதான்ற மாதிரி தான் ஊஜன் பார்த்துட்டு இருப்பாரு. காங்கிட்ட பணத்தை கொடுத்து சங்சுல்ன்றவனை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன். என்கிட்ட குவாங் பணத்தை கொடுத்து மிரட்டினாரு. இதுல நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இந்த பணத்துக்கான ஓனர் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் பணத்தை வச்சிருக்கேன். உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து நீங்க இதை கண்டுபிடிங்க, கடைசி வரைக்கும் இதை விட்டுறாதீங்கன்னு சொல்லுவாங்க. டேரியோட ஹஸ்பண்ட் தான் காங்குன்றது தெரியாமலே இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஓஜின் சன்ஹியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சன்ஹியை மீட் பண்ணும்போது நடந்த எல்லா இன்சிடென்ட்டையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஆரம்பத்துல நம்ம பார்த்த பொண்ணு தான் இந்த பொண்ணான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. அடுத்து சன்னியை ப்ரப்போஸ் பண்ணது, இங்க நிக்காதீங்க டேஞ்சர்னு சொல்லி கேர் பண்ணி பேசினது, இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இதெல்லாம் உண்மைதானான்னு பார்த்துட்டு இருப்பாரு. காங் வாங்கிட்ட கோவமா பேசிட்டு இருப்பாரு. உன்னோட வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டியா? டூஹிக்கு எப்படி ஃபண்டை பத்தி தெரிஞ்சிச்சுன்னு கேட்பாரு. அவன் ஃபண்டோட அமௌண்ட்டை அதிகமாக்கும் போது டூஹி கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லுவாரு. அவ என்கிட்ட வந்த வரைக்கும் நம்மளுக்கு ரிலீஃபா இருக்கு, வேற யாருக்கிட்டயாவது போயிருந்தா என்ன பண்றது? இந்த விஷயத்த பத்தி சிஓக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணியே ஆகணும்னு காங் சொல்லுவாரு. எனக்கு என்னமோ டூஹி இதுலேருந்து வெளில போகணும்னு நினைக்கிறான்னு தோணுது. எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் எதுக்காக டூஹிக்கு இவ்வளோ பணம் கொடுத்தேன்னு நினைக்கிறீங்க? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்குமே காரணம் டூஹி தானே, நம்ம பிளேம் பண்ணிடலான்னு சொல்லுவாரு. ஷோரங், இன்னைக்கு நான் அந்த விஷயத்த பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டேன், ரொம்பவே நல்லபடியா போனுச்சு, நான் பயப்பட கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அசிஸ்டன்ட் சன்ஹியை பார்த்துட்டு, டேரி சொன்னதை நீ பண்ணிட்டியா? ரிசக்னேஷன் லெட்டரை வாங்கிட்டியான்னு கேட்பாரு. என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண முடியாதான்னு கேட்பாரு. டேரி அவங்களோட பவரை தப்பான வழியில பயன்படுத்திருக்காங்க, அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் எந்த தப்பும் பண்ணலன்னு சன்ஹி சொல்லுவாங்க. உனக்கு தான் டேரியை பத்தி தெரியும்ல, நீ என்ன பண்ண போறேன்னு கேட்பாரு. நான் இதுக்கப்புறம் அவங்கள அவாய்ட் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. டேரி வரவும் பின்னாடி பிடிச்சி இழுத்துருவாரு. டேரி பின்னாடி யாரு இருக்கான்னு பார்ப்பாங்க. சன்ஹி திரும்பி நின்னதால யாருன்னு தெரிஞ்சிருக்காது. லிஃப்ட் க்ளோஸ் ஆக போற நேரம் சன்ஹி அங்க எந்த போகலான்ட்டு பார்ப்பாங்க. லிஃப்ட்டை ஓபன் பண்ணிட்டு, டூஹி அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்டோட ரிசக்னேஷன் லெட்டரை வாங்கிட்டியா? என்கிட்ட கூடுன்னு கேட்பாங்க. டேயங் அந்த பக்கமா தான் வந்துகிட்டு இருப்பான். டேரியை பார்த்த உடனே ஒளிஞ்சுக்குவான். அது டூஹி தானே பார்த்துக்கிட்டு இருப்பான். சன்னி தைரியமா பேச ஆரம்பிப்பாங்க. அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் எந்த தப்பும் பண்ணவே இல்லை, நீங்க நியூஸ்ல அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லியிருந்தீங்க, அப்புறம் இதுக்காக இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துவீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சன்னி சொல்லுவாங்க. டேரி சன்னியை அடிக்கிற மாதிரி க்ளோஸா வந்துட்டு இருப்பாங்க. டேயங் இதை பார்த்துட்டு குரலை மாத்தி சிஓ வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருப்பான். காங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. சன்னியை செம்ம கோவமா பார்த்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. மிஸ்டர், பாத்தீங்களா நான் உங்களை மீட் பண்ணிட்டேன், நீங்க என்ன பேய பாத்தீங்களா, இப்படி பயந்து போயிருக்கீங்களே, இப்ப நீங்க ஐஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும், வாங்க போகலாம், நான் வாங்கி கொடுக்குறேன்னு கூட்டு போயிட்டு நான் சாங்கோட ட்ரெஸ்ஸை அவர்கிட்ட சொல்லாமலே போட்டு வந்துட்டேன். அதுல மொத்தமா $3 எனக்கு கிடைச்சிச்சு. மொத்தமா $3ன்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு வெண்டிங் மிஷின்ல இருந்து கூல்ட்ரிங்க் எடுக்கலான்ட்டு போவான். வேணாம் விடு, உங்ககிட்டே பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு, இதுக்கப்புறமேட்டுக்கு நடந்துலாம் போகாத, ட்ரெயின்ல போ, நடந்து போனீங்கன்னா உனக்கு கோல்டு வந்துடும், அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாருக்கும் பரப்பி விட்டுருன்னு சொல்லிட்டு போவாங்க. சன்ஹி இந்த அளவுக்கு கேர் பண்ணி பணம் கொடுத்ததை நினைக்கும் போது டேயாங்க்கு அழுகையா வந்துகிட்டு இருக்கும். டாஹே ஏர்லைன்ஸ்ல நடந்த செரிமோனி தான் இப்போ இன்டர்நெட்ல வைரலா போய்கிட்டு இருக்குன்னு அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. அப்படியா, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ போன்னு அசிஸ்டன்ட் அனுப்பிவிடுவாரு. டேயாங் கால் பண்ணவும், நான் தான் உங்ககிட்ட எனக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொன்னலன்னு கேட்பாரு. அப்பா, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஃபிளைட் அட்டெண்டா ஆகுறேன், டாஹே ஏர்லைன்ஸோட சிஓவா ஆகுற அளவுக்கு ஒர்த்தபிளா ஆகுறேன், இதை நான் சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன்னு சொல்லுவான். இவன் சொல்றத பார்த்தா உண்மையாவே சொல்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு, சடனா எப்படிப்பா உனக்கு இதே மாதிரிலாம் தோணுச்சு, நான் அன்னைக்கு சொன்னனே அதனாலயான்னு கேட்பாரு. அப்பா, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட எதுவுமே இல்லாதப்ப கூட அவ என்னை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா, இந்த பொண்ணு தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப தைரியமான ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அப்பா என்னோட இதையும் ரொம்பவே வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போதைக்கு நான் அந்த பொண்ணோட இனிஷியலை மட்டும் சொல்றேன்னு CDHன்னு சொல்லுவான். நானும் அந்த பொண்ணை பார்க்கணுன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன், ஆனா நீ ஃபிளைட் அட்டெண்டா உன்னோட சுய முயற்சியில வரணுன்றத மறந்துடாத, நான் உன்னை ஃப்ரீயாலாம் விட்டுற மாட்டேன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு
என்னது சிடிஹெச்சா? அவனோட அப்பாவால பண்ண முடியாததை இந்த புள்ள பண்ணியிருக்குன்னு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருப்பாரு. டுஹி வெயிட் பண்ணுங்க, நான் டாஹே ஏர்லைன்ஸ்ல வேலைக்கு சேரணும்னு ஆசைப்படுறேன், உன் கூட ஃப்ளைட்ல போகணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு, இன்டர்வியூல பாஸ் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? 4 வருஷமா நீங்க டாப் லெவல்ல இருக்கீங்கல்ல, கண்டிப்பா உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நான் இன்டர்வியூல பாஸ் ஆகிறதுக்காக ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. நாங்க போயிட்டு என்ன சொல்லணும்னு கேட்பான். எனக்கே ஒன்றும் தெரியாது, நீ என்கிட்டயே கேட்டுட்டு இருக்குன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஃப்ளைட் அட்டெண்டா இருக்கணும்னா ரொம்பவே கவனமா இருக்கணும், அதோட நல்ல மனசோடையும் இருக்கணும். அப்பதான் உன்னை எல்லாரும் நல்ல ஃப்ளைட் அட்டெண்டர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம நல்ல பாயிண்ட் தான் சொல்லியிருக்கோம். ஒருவேளை அவன் இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டானா அதுக்கு காரணம் நம்ம தானே ப்ளேம் பண்ணானா என்ன பண்றதுன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு போவாங்க. நல்ல மனசோட தானே இருக்கணும், எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். வீட்டுக்கு வந்ததும் பணம் இருக்கிற பாக்ஸை க்ளோசெட்டுக்கு மேல ஒளிச்சு வச்சுட்டு அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு விருப்பப்பட்ட எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சஞ்சியும் அத்தையும் எனக்கு வீட்டு வேலைலாம் பார்த்து உதவி பண்றாங்க, எல்லாருமே மாறிட்டாங்க. நான் இதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க இதுல இன்வால்வ் ஆக வேணாம்னு சொல்லுவாங்க. சரி சங்கி, நான் உன்னை நம்புறேன்னு அம்மா சொல்லுவாங்க. அந்த பெட்டியை பத்தி யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு பாப்பா சொல்லுவா. ஹனி என்ன மன்னிச்சிருங்க, சங்கி கிட்ட உங்களை மாதிரியே வாழக்கூடாதுன்னு சொன்னதுக்காக. எனக்கு தெரியும் நீங்க பண்ணதான் சரின்னு, ஆனா உங்க மேல தப்பா பழி போட்டுட்டாங்க. ஆனா உங்களை மாதிரி வாழ்றதுதான் சரின்னு சங்கி ப்ரூஃப் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா ஊஜனோட வீட்டுக்கு வரவும் இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க இங்க தங்க போறீங்களான்னு கேட்பாங்க. என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை, அதுக்காக அவனை சீக்கிரமா டேட் பண்ண வைக்கணும்ன்றதாக நான் இங்க தங்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையாவா? யங்ஸ்டர் மட்டும் இங்க தங்குறது தானே உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்பாங்க. இங்க டேயாங்னு ஒருத்தன் இருக்கான், அவன் மேல எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, நீங்க இருந்தீங்கன்னா நாங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்போம்னு சொல்லுவாங்க. சரிம்மா, நம்ம எல்லாரும் சீக்கிரமாவே செட் ஆகுவோம்னு அம்மா சொல்லுவாங்க. நாங்க உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. கேப்டன் பார்க்குக்கு கால் பண்ணி டூஹியோட குடும்பத்தை பத்தி விசாரிக்க சொன்னனே என்னாச்சுன்னு கேட்பாங்க. டூஹி அவளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஹெச்ஆர்ல பிளாக் பண்ணி வச்சிருக்கா, அதனால குடும்பத்தை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முடியல, அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லுவாரு. அப்படியா, நான் டூஹியோட அம்மாவை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட வருங்கால சம்பந்திக்கிட்ட 2 பிள்ளைங்களையும் சேர்த்து வைக்கிறத பத்தி பேசணும்னு சொல்லுவாங்க. என்னது, சாங்கும் டூஹியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? இந்த அளவுக்கு போயிடுச்சா? மேரேஜ் ஆனு கேட்டுட்டு காலை கட் பண்ணிடுவாரு. மூஜின் வந்ததுமே வாழ்த்துக்கள்ப்பா, நீயும் டூஹியும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லுவாரு. சுத்தி இருக்கிறவங்களாம் வாழ்த்துக்கள், எப்பயில இருந்து நீங்க டேட் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. சங்கி வந்ததும் சாடுகின்னு சொல்லுவாரு. சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நீ ரூஃப் டாப்ல ப்ரொபோஸ் பண்ணதுக்கு இப்ப ரிப்ளை பண்றேன்னு சொல்லுவாரு. வேணா அதெல்லாம் தேவையில்லைன்னு சங்கி சொல்லுவாங்க. நான் உன்னோட ப்ரொபோசலை ஏத்துக்கலன்னு சொல்லுவாரு. எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கும். நான் இதை எல்லாருக்கும் முன்னாடி சொல்றதுக்கு காரணம் இதே மாதிரி ரூமரால எனக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாதுன்றது தான், உனக்கு புரியுதான்னு கேட்பாரு. சன்னி மனசுக்குள்ள, டூஹி என்ன மன்னிச்சிரு, ஊஜினா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தோணலன்னு சொல்லிட்டு, சரி நான் உங்களை விட்டு கொடுக்கறது தான் உங்களோட விருப்பம்னா நான் அதை பண்றேன்னு சொல்லுவாங்க. சன்னி இப்படி சொல்லுவாங்கன்னு ஊஜின் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. அவருக்கு ஷாக்கிங்கா இருக்கும், சுத்தி இருக்கிறவங்களுக்குமே ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க எல்லாரும் கேட்டீங்க தானே, டூஹிக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே இல்லை, இதுதான் உண்மை. கேப்டன் பார்க் வாங்க போலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு சன்யை ஏக்கமா பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. சீஃப் வந்து சன்யா கிட்ட பேசுவாரு. சாடுஹி, இன்னையில இருந்து நீ ஃபிளைட்ல போறத நாங்க சஸ்பெண்ட் பண்றோம். நீ வேலையில சேர்ந்தப்ப உன்னை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அது இப்ப பெரிய விஷயமா மாறி இருக்கு. உன்னோட ஐடி கார்டை சப்மிட் பண்ணிட்டு இதை பத்தின ஃபர்தரான இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்க உங்ககிட்ட சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சுத்தி இருக்கிற எல்லாரும் டூஹியை யாரோ டார்கெட் பண்ற மாதிரி தெரியுது, அதனாலதான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சன்கிக்கு டேரியோட நாகம் தான் வரும், கோவமாகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஈவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இருந்தாலும் வருத்தப்படுற மாதிரியா ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது, இது வெறும் டெம்பரரி தானே, நீ எதுவும் கவலைப்படாத, உன்னோட ஐடி கார்டை நான் போயிட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க. சன்னிக்கு இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா ஐடியாவே இருக்காது. நெக்ஸ்ட் சீன்ல இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கும். சஞ்சய் பேசிட்டு இருப்பான். நான் தலையில இருந்து கால் வரைக்கும் நேச்சுரலாவே ரொம்ப அழகான பொண்ணு, என்னோட பேரு பாங் சஞ்சின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹலோ, நான் ரொம்ப நல்ல மனசுல ஃபிளைட் அட்டெண்டா இருப்பேன், என்னோட பேரு ஓட்டேயாங்னு சொல்லுவான். என்னது ஓட்டேயாங்கா? இவன் டாஹே ஏர்லைன்ஸோட சேர்மனோட பையன் தானே, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, கண்டிப்பா இவனா தான் இருக்கணும். இவங்களோட ஃபேமிலி போட்டோ எல்லாமே இன்டர்நெட்ல இருந்து எடுத்துட்டாங்க, இவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவுமே இதுக்கப்புறமேட்டுக்கு இன்டர்நெட்ல இருக்க போறது இல்ல, எனக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இவனை பத்தி தெரியும். இப்ப நாங்க 2 பேரும் இன்டர்வியூல செலக்ட் ஆனோம்னா ஒன்னா வேலை பார்க்குறவங்களா ஆயிடுவோம். இளவரசன் தானா வந்து என்னோட கையில விழுந்திருக்கான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எது பண்ணாலுமே அதை நல்ல மனசோட பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் ஃபிளைட் அட்டெண்டா ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருப்பான். சஞ்சய் சந்தோஷத்துல டேயாங்காக கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. மிஸ் பாங், நீங்க எது மாதிரி ஃபிளைட் அட்டெண்டா ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்பாங்க. நானும் மிஸ்டர் ஓ மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நிலத்துல இருக்கும் போதும் வானத்துல இருக்கும் போதும் பேசஞ்சருக்கு சர்வ் பண்றதுதான் என்னோட கடமையா நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இவன் டூஹியோட ஐடி கார்டை போட்டுட்டு செக்அப்காக வந்திருப்பாங்க. டூஹி, நீங்க உங்களோட ரெகுலர் செக்அப்பை சீக்கிரமாவே பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பாரு. கொஞ்ச நாளா என்னோட ஹெல்த்ல ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லுவாங்க. என்ன ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு கேட்பாரு. நான் ஃபிளைட் எங்க
போயிட்டு இருக்குன்றத கூட மறந்துட்டேன். லாங் ஃப்ளைட்னா என்னன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. காக்பிட் எத்திக்ஸ் கமிட்டி பேசிக்கான விஷயங்கள் கூட எனக்கு ஞாபகமே இல்ல. நான் ஜன்னல கூட கதவுன்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க உங்களோட ஞாபக மறதிக்காக ஹெல்த் செக்அப் பண்ண வந்திருக்கீங்களான்னு டாக்டர் கேட்பாரு. எனக்கு ஏதாவது சீரியஸான ப்ராப்ளம் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. என்னோட பேரு கிளப் குயின். நான் நிறையவே ட்ரிங்க் பண்ணுவேன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை நான் அதிகமா ட்ரிங்க் பண்ணதால எனக்கு அல்சிமர் வந்திருக்குமோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு உண்மையாவே அல்சிமர் இருந்துச்சுன்னா நீங்க ரிசைன் பண்ணி ஆகணும். இதை பார்க்கறதுக்கு ரொம்ப சீரியஸா தான் தோணுது. நீங்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்றதான ஷெட்யூல்ல ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லுவாரு. ஏபினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சன்னி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க மேல இடிச்சிருவாங்க. பார்த்து வர மாட்டியான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. சன்னி கிட்ட ஏற்கனவே பணத்தை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்திருப்பாங்க. சீஃப்லி நீங்களான்னு சன்னி கேட்பாங்க. சன்னி நீ எதுக்காக ஏர்போர்ட்க்கு வந்திருக்கேன்னு கேட்பாங்க. ஆமா நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ட்ரிப்காக வந்தீங்களா, உங்களோட பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தானே அவன் அப்படின்னு கேட்பாங்க. சன்னிக்கு இன்னமும் அவங்க தன்னை ஏமாத்திட்டாங்கன்றது தெரியவே இல்லை. யாரோ ஒருத்தனை உன்னோட பையன்னு சொல்லி கூட நீ ஏமாத்திருக்கியான்னு பக்கத்துல உள்ளவர் கேட்பாரு. சன்னி இது சரியான நேரம்ல, நம்ம அப்புறமா பேசலான்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்க. அப்ப என்னோட பணம்னு சன்னி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்பதான் இவங்க தன்னை ஏமாத்திட்டாங்கன்றது முழுசா புரிய ஆரம்பிக்குது. உஜின் ஃபிளைட்ல இருக்கும்போது சன்னியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. மானிட்டர்ல சன்னி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தது தெரியும். திரும்பவும் பார்த்தா நான் அவங்கள விட்டு கொடுக்குறேன்னு சொன்னதுதான் போய்கிட்டு இருக்கும். காதல்ன்றது சதுப்பு நிலம் மாதிரி, எப்ப நீ அதுக்குள்ள மாற்றுன்றது உனக்கு தெரியாது, அதுக்குள்ள இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபேமஸான பிலாசபர் கூட சொல்லியிருக்காரு, ஒருத்தவங்களோட ஈகோவை தடுக்க முடியாது. பாரு அவங்க பாட்டுக்கு ஒத்துக்குவாங்களாம், இப்ப நானே விட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களாம். என்ன தைரியம் இருந்தா அந்த புள்ள விட்டு கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இருப்பாரு. கேப்டன் ஆர்வும் கண்ட்ரோலுக்கு கால் பண்ற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. உஜின் கோவத்தோட உச்சக்கட்டத்துல இருப்பாரு. சன்னி இப்பதான் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தனை தன்னோட பையன்னு சொல்லி ஓவர் ஆக்டிங் பண்ணது, கூட இருந்தவரு யாரோ ஒருத்தனை உன்னோட பையன்னு சொல்லி ஏமாத்தினியான்னு கேட்டது, உன்னை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு உஜின் சொன்னது, இதுக்கப்புறமேட்டுக்கு நாங்க உன்னை சஸ்பெண்ட் பண்றோம்னு சீஃப் சொன்னது, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஏன் இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி டூஹியை பார்த்துட்டு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சன்னி கிட்ட நன்றின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, டேக் கேர்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. டூஹி இதெல்லாம் பார்த்துட்டு உள்ள இருக்கிற பேப்பர்ஸை படிச்சு பார்த்துட்டு அவங்க கூட நீ திரும்பவும் இன்சூரன்ஸை சைன் பண்ணியான்னு கேட்பாங்க. அவங்க சிங்கிள் அம்மாவா இருக்காங்க, அவங்கள நினைச்சா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதனால தானே சன்னி சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப காஸ்ட்லியான காரை ஓட்டிட்டு போனதை நான் பார்த்தேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ ரொம்பவே நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ நல்லவளெல்லாம் நடந்துக்கல, நீ ஒரு முட்டாளா இருக்க, இதே மாதிரி இருந்தீங்கன்னா வாழ்க்கை மொத்தமும் எல்லாரும் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்கன்னு டூகி சொல்லியிருந்திருப்பாங்க. டூகி நீ சொன்னது சரிதான், நான் ஒரு முட்டாள்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. டேயான் கத்திக்கிட்டு இருப்பான், நான் பாஸ் ஆயிட்டேன் டாஹே ஏர்லைன்ஸ்ல நான் ஃபிளைட் அட்டெண்டா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு வாய்ப்பே கிடையாது, கிரிமினலை கூட இப்பெல்லாம் வேலையில சேர்க்கிறாங்களான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் எப்படிப்பட்டவன்னு கம்பெனில இன்னும் தெரியல, அதனால தானே இவன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி டூஹி கிட்ட சொல்லலான்னு சந்தோஷமா வந்துட்டு இருப்பான். அம்மா இருக்கிறத பார்த்ததும் மேம் நான் பாஸ் ஆயிட்டேன், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். என்ன உனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காத, இது சேர்மனோட ஆர்டர், இது உனக்கு கிடைச்ச வாய்ப்பு வானத்துல இருந்து கிடைச்ச கடைசி வாய்ப்பா கூட இருக்கலாம், இதுக்கப்புறமேட்டுக்கு நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி வேணா சொதப்பி இருந்திருக்கலாம், ஆனா தோக்க மாட்டேன். நான் டூகி சொன்னதை கேட்டேன், இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டேன், இதுக்கப்புறமேட்டுக்கு எப்பவுமே நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்க போறோம்னு சந்தோஷப்பட்டு இருப்பான். அம்மாவும் பொண்ணும் இன்டர்வியூல பாஸ் ஆகிறதுக்காக வேண்டிட்டு இருப்பாங்க. மெசேஜை பார்த்துட்டு அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன், எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி புது முகத்தை கொடுத்த டாக்டருக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒரு நாள் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னோட பிள்ளைங்கள்ல ஒருத்தவங்க இதே மாதிரி பெரிய கம்பெனில வேலை பார்ப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதனால நம்ம குடும்பத்துக்கே பெருமையா இருக்கும், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு, வெயிட் பண்ணு, நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டூஹியும் ஊஜினும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது, இன்டர்னா இருக்கும் போதே நீ வேலையை விட்டு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே ஊஜினோட வீட்டுக்கு வந்து நான் டூஹியை மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. டூஹி வீட்டுல இல்ல, நீங்க யாருன்னு ஊஜினோட அம்மா கேட்பாங்க. நான் டூஹியோட அத்தை, டூஹியோட அம்மா கொஞ்சம் சாப்பாடு சமைச்சிருந்தாங்க, அதை கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. டூஹியோட அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்பவே ஆர்வமா இருந்தேன், நீங்க வந்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம், இதுக்கப்புறம் நீங்க வரும்போது எதுவும் எடுத்துட்டுலாம் வந்துட்டு இருக்காதீங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. ஊஜின் இவங்க கிட்ட நான் அடிச்சதை பத்தி சொல்ல போலன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, அது எப்படி நான் எடுத்துட்டு வராம இருக்க முடியும், நான் டூஹியோட அத்தை, அவங்களோட அம்மாவுக்காக நான் அவளை நல்லபடியா தானே பாத்துக்கணும், டூஹியோட அம்மா சனாவில வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு இவளை பாத்துக்கிற அளவுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னது டூஹியோட அம்மாவும் வேலை பாக்குறாங்களான்னு அம்மா கேட்பாங்க. உங்களுக்கு இதை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆமா இந்த இடம் ரொம்பவே மாறி போயிருக்கு, இதுக்கு முன்னாடி டேபியாங் குரூப்புக்கு சொந்தமான ஃபேக்டரியும் காம்ப்ளெக்ஸும் இங்க இருந்துச்சு, ஒருவேளை டேபியாங் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க அந்த கம்பெனி பேங்க்ரப்ட்லாம் ஆகல,
என்னோட மாமனார் வெளிநாட்டு கம்பெனியோட அதை ஜாயின் பண்ணிட்டாருன்னு அம்மா சொல்லுவாங்க. இப்ப டேபியாங்கிறோ பூஜனோட தாத்தாவுக்கு தான் சொந்தமானதான்னு கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. இதை பத்தி பையன்கிட்ட சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, 330 மீட்டர் இருக்கிற வீட்டை சன்கி கிளீன் பண்ணலான்னு கேட்பான். டேபியாங் மொத்தமும் ஊஜனோட குடும்பத்துக்கு சொந்தமானது, எத்தனை மீட்டர்ன்றது நம்மளுக்கு தேவையான்னு கேட்பாங்க. அப்ப நீங்க டூஹி கிட்ட சன்கி இதுக்கப்புறமேட்டுக்கு வேலை வாங்க கூடாதுன்னு சொன்னீங்களா இல்லையான்னு கேட்பான். டேய் இப்ப அது முக்கியமே கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கவரி பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இப்ப டூஹி ஊஜினை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் பணக்காரியா ஆகிடுவா. இது எல்லாத்துக்குமே காரணம் சன்கி மட்டும்தான். ஒருவேளை டூஹி சீக்கிரட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டானா சன்கி கிட்ட எதையுமே கொடுக்க மாட்டா. அப்படி நான் நடக்கிறதுக்கு விடவே மாட்டேன். இதுக்கப்புறமேட்டுக்கு சன்னியே அவ வேலை வாங்கறதுக்கும் விட மாட்டேன். அப்புறம் இதுக்காக நாம அவளோட குடும்பமா இருக்கோம். இந்த நேரத்துல தான் நம்ம முன்னாடி வந்தாகணும். சன்னி இன்வெஸ்ட் பண்ண பணத்தை நான் ரெக்கவர் பண்ணி டூஹி கிட்ட இருந்து வாங்கியே தீருவேன்னு சொல்லுவாங்க. சண்டே அதெல்லாம் கண்டுக்காம 330 மீட்டர் உள்ள வீட்டை அவ மட்டும் தனியா எப்படி கிளீன் பண்ணான்னு சொல்லிட்டு இருப்பான். அம்மா இதை பார்த்து கடுப்பாகி அவன் மேல ஜூஸை ஊத்திருவாங்க. இதெல்லாம் பார்த்து அவன் அஃபேர் வச்சிருக்க பொண்ணுக்கு கடுப்பாயிட்டு இருக்கும். உஜின் ஜிம்ல இருப்பாரு. சண்டேவை பார்த்துட்டு என்னன்னு கோவமா கேட்பாரு. அதுவா, கூடிய சீக்கிரம் நாம எல்லாரும் ஒரே குடும்பமா ஆக போறோம், அதனால நான் உன்கிட்ட கேஷுவலாவே பேசுறேன். உஜின் நீ இப்படிலாம் பண்ணவே கூடாது. டூஹி செல்ஃபிஷ்ன்றது எனக்கு தெரியும், ஆனா பையனா நீயும் அதை பண்ணக்கூடாதுல்ல. டூஹி அவளோட சிஸ்டரை வேலை வாங்கிட்டு இருக்கா, நீ அதை தடுத்தாகணும்னு சொல்லுவான். எதுக்காக நீ முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு நீ பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்காம இதே மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. என்னோட ஒய்ஃப் வீட்டை பார்த்துக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. டூஹி கிட்ட சொல்லு சன்கி கிட்ட இதே மாதிரி நடந்துக்க வேணான்னு. பையனா உனக்கானவள நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போலான்ட்டு பார்ப்பான். என்ன நீ பேசிட்டு இருக்க? டூஹி சில நேரத்துல ஒரு மாதிரி நடந்துக்குவா, அதே சமயத்துல அவ ரொம்பவே நல்ல மனசுள்ள பொண்ணு. நீ என்ன பேசிட்டு இருக்கன்றது தெரியாமலே இதே மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. டூஹி இல்லாத நேரத்துல அவளை பத்தி இதே மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. அடுத்தவங்களை பத்தி இதே மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கதை நிறுத்திட்டு உன்னோட குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கோ, பையனா நடந்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா திரும்பவும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்து சண்டேவுக்கு இன்னுமே கடுப்பாயிட்டு இருக்கும். ஆனா எதுவும் பேசாம போயிடுவான். எக்ஸசைஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஊஜின் நீ எதுக்காக டூஹிக்காக சப்போர்ட் பண்ணி பேசின? ஃபேமஸான பிலோசபர் கூட சொல்லியிருக்காரு, ஒருத்தவங்களோட ஈகோவை தடுக்க முடியாது, அவங்களே வந்து ஒத்துக்குவாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களே விட்டு கொடுத்துருவாங்க. லவ்ன்றது சதுப்பு நிலம் மாதிரி, நீ அதுல மாட்டிக்குவ, ஆனா உன்னால அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் உன்னோட ஈகோவால இதை தடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.